அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் சோமவார விரதம் எப்படி எளிமையாக இருக்க வேண்டும் மற்றும் சோமவார விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை மட்டும் நம்ம செஞ்சாலே போதும். நம்ம இந்த விரதம் இருக்க முடியாட்டா கூட சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். இந்த கார்த்திகை மாத சோமவார விரதம் இருப்பதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னா, முதல்ல குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னா அது சரியாகிடும். கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்களும் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இந்த நாள் கார்த்திகை மாத சோமவாரம் எப்படி சிவபெருமானுக்கு மிக முக்கியமான நாளோ அதே போல் முருகப்பெருமானுக்கும் முக்கியமான நாள் தான். இந்த நாளன்று நம்ம சிவபெருமானையும் பார்வதி தாயும் வேண்டிக்கிட்டு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது முருகன் போல் ஒரு அழகான குழந்தை நிச்சயமாக பிறக்கும். அதனால் குழந்தை பாக்கியத்திற்காகவும் நம்ம வழிபாடு செய்யலாம். மற்ற எந்த வேண்டுதல் இருந்தாலும் நம்ம வழிபாடு செய்யலாம். சோமவாரம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை நம்ம விரதம் இருக்கிறது சிவபெருமானுக்கு. இப்போ நம்ம புதிதாக ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வருகின்ற சோமவாரம், அதாவது திங்கட்கிழமை அன்று நம்ம விரதம் இருக்க தொடங்கும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை விரதம் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் திங்கட்கிழமை மட்டும் விரதம் இருப்பாங்க. அதாவது 5 திங்கட்கிழமை வருது அப்படின்னா 5 திங்கட்கிழமையும் விரதம் இருப்பாங்க. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா 5 திங்கட்கிழமை வருது. நமக்கு கார்த்திகை மாதம் முதல் நாளே திங்கட்கிழமை அன்று தான் நமக்கு பிறக்கின்றது. அதனால் இன்னமும் சற்று விசேஷம் அதிகமாக இருக்குது. இந்த நாளன்று நம்ம எளிமையாக விரதம் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முடிந்தளவு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம விரதம் இருக்க தொடங்கிட்டு மாலை 6 மணிக்கு மேலேயும் மறுபடியும் சிவபெருமானுக்கு விளக்கேற்றி வைத்து வில்வ இலையால் நம்ம ஓம் சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை செய்துட்டு உங்ககிட்ட வலம்புரி சங்கு இருக்குது அப்படின்னா அதை வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிவபெருமானுடைய படத்தை வைத்து மட்டும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்போ படமும் சிலையும் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து ஜோதி ரூபமாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். ஏன்னா அவர் ஜோதி ரூபம் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஜோதி ரூபம். அதனால் நம்ம விளக்கு வைத்து மட்டும் நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம். எளிமையாக நம்ம பட்டினியாக எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிடுவாங்க, மதிய பட்டினியாக இருப்பாங்க. ஒரு சில பேர் காலையில் சாப்பிட மாட்டாங்க, மதியமும் சாப்பிட மாட்டாங்க. மாலை நேரம் சுவாமி கும்பிட்டுட்டு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா விரதத்தை நிறைவு செய்வாங்க. ஒரு சில பேர் பால் பழங்கள் மட்டும் எடுத்துகிட்டு மாலை நேரம் பார்த்திங்கன்னா விரத சாப்பாடு சாப்பிட்டு நிறைவு செய்வாங்க. ஸோ உங்களுடைய உடலுக்கு ஏற்ற போல் நீங்கள் விரதம் இருக்கணும். உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா நீங்கள் காலை மதியம் 2 வேளை பட்டினியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மதியம் 1 வேளை மட்டும் பட்டினியாக இருந்துக்கோங்க. காலையில் ஏதேனும் சாப்பிட்டுட்டு மாலை நேரம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம். ஒரு திங்கட்கிழமை, பிறகு 2வது திங்கட்கிழமை, பிறகு 3வது திங்கட்கிழமை, 4, 5 மொத்தம் 5 வாரம் வரும். 5 வாரம் விரதம் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஏதேனும் ஒரு வாரம் பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட விரதம் இருக்கலாம். நம்ம சுவாமி மட்டும் தான் கும்பிட முடியாது, அதாவது விளக்கு மட்டும் தான் ஏற்ற முடியாது. மற்றபடி மந்திரங்கள் ஏதாவது சொல்லிவிட்டு நம்ம அந்த விரத நாட்களில் விரதம் இருந்து நம்ம மாலை நேரம் நிறைவு செய்யலாம். நமக்கு திங்கக்கிழமை நம்ம கார்த்திகை மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணால் போதும். 16 வாரம் சோமவார விரதம், 11 வாரம் சோமவார விரதம், 9 வாரம் சோமவார விரதம், இப்படின்னு நம்ம இருக்கலாம். எத்தனை வாரம் நம்மளால் இருக்க முடியுதோ அத்தனை வாரம் நம்ம இருக்கலாம். அல்லது கார்த்திகை மாதம் மட்டும் நீங்கள் இருக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம்தான். இப்போது நிறைய பேரால் சோமவார விரதம் இருந்து பழக்கம் இல்லாதவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேரால் விரதம் இருக்க முடியல அப்படி இருப்பவர்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருப்பவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பச்சரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு அல்லது 1 ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையை கலந்துக்கோங்க. அந்த பச்சரிசி மாவும் நாட்டு சர்க்கரையும் கலந்து நீங்கள் உங்கள் சுவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, வீட்டு சுவர் ஓரம் இதை போட்டுருங்க. அந்த எறும்பு சாப்பிடும். அல்லது நீங்கள் பச்சரிசி மாவு மட்டும் கூட நீங்கள் போடலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவதனால உங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இந்த சோமவாரம் விரதம் இருந்து எப்படி வழிபாடு செய்கிறாங்களோ அதே அளவுக்கு பலன் கிடைக்கும். இந்த சோமவார விரதமே பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியத்துவமாக சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் நீங்கள் ஏதேனும் ஒரு உயிரினத்துக்கு தானம் கொடுப்பது நமக்கு அது பச்சரிசி பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உரியது. அதனால் பச்சரிசி மாவில் நம்ம ஒரு உயிரினத்துக்கு தானம் கொடுக்கும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும்.
அதே போல் வந்து பச்சரிசி மாவு அல்லது பச்சரிசியில் வெல்லம் கலந்து கூட நீங்கள் வந்து பறவைகளுக்கு கொடுக்கலாம். பச்சரிசி மாவை பயன்படுத்தணும். அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். அதே போல் திங்கட்கிழமை என்று நீங்கள் கோவிலுக்கு சிவபெருமான் ஆலயத்திற்கு போகிறீங்க அப்படின்னா பச்சரிசி இல்லைன்னா பச்சரிசி மாவு வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. வில்வ இலை வாங்கி கொடுங்க, மிக மிக சிறப்பானதாக இருக்கும். ஸோ உங்களால் முடிந்த அளவு ஏதேனும் ஒரு உயிரினத்துக்கு தானம் கொடுங்க, ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சரிசியில் வந்து வெண்பொங்கல் ஏதேனும் ஸ்வீட் பொங்கல் ஏதேனும் வச்சு மற்றவர்களுக்கு வந்து தானமாக கொடுத்துருங்க. ஸோ ஏதேனும் ஒன்று யாருக்காவது ஒரு ஆளுக்கு சோமவாரம் அன்று தானம் கொடுப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். பாவங்கள் போக்கி நமக்கு புண்ணியம் கிடைக்கும். ஒரு கணவன் மனைவி கூட தம்பதியர்கள் பிரிந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒன்று சேரணும் அப்படிங்கிறத சிவபெருமானை வேண்டிட்டு நீங்கள் வந்து தானம் செய்து பாருங்கள். நிச்சயமாக அந்த கர்மாலாம் விலகி சீக்கிரமாக ஒன்று சேருவீங்க. உங்களால் முடிந்தால் ஆட்களுக்கு தானம் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா பறவைகளுக்கு தானம் பண்ணுங்க, அதுவும் முடியல அப்படின்னா எறும்புக்கு தானம் பண்ணுங்க. ஏதேனும் ஒரு உயிரினத்துக்கு திங்கக்கிழமை அன்று நீங்கள் தானம் செய்து பாருங்கள். ரிசல்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ பச்சரிசி மாவு திடீர்னு கையில் இல்லையே அப்படின்னா பச்சை அரிசி கூட கொஞ்சம் நீங்கள் வந்து வெல்லம் கலந்து போடுங்க. எல்லார் வீட்டில் கட்டாயமாக பச்சரிசி இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து செய்து பாருங்கள். வாழ்க்கை அமோகமாக மாறும். இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் இருக்கும். அடுத்தடுத்த வாரம் திங்கக்கிழமை இதை செய்து பாருங்கள். இந்த கார்த்திகை சோமவாரம் விரதம் கட்டாயமாக யார் இருக்க வேண்டும், இல்லை யார் வழிபாடு செய்ய வேண்டும். இப்போ வந்து விரதம் இல்லாட்டால் கூட மாலை நேரத்தில் சிவபெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலும் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழுவாங்க. நீங்கள் கட்டாயமான முறையில் வந்து பிரிந்த தம்பதியர்கள் இல்லை ஒன்று போல தான் இருக்கும், ஆனால் ரொம்ப மனக்கசப்பாக இருக்குது, பிடிக்க மாட்டேங்குது, அவங்க சொல்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, அப்படி இருப்பாரும் நீங்கள் வந்து திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு சிவபெருமானை நினைத்து ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைங்க போதும். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குங்க. எப்படி வந்து சிவன் இல்லைன்னா சக்தி இல்லையோ, சக்தி இல்லைன்னா சிவன் இல்லையோ, அதே போல் வந்து கணவன் மனைவியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயமாக கணவன் மனைவி இப்போ ஒற்றுமை இருக்கிறவங்க கூட வழிபாடு செய்யலாங்க. எல்லாருமே வழிபாடு செய்யலாம். திங்கட்கிழமையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய மாதம் வந்து கார்த்திகை சோமவாரம் தான். ஸோ மிஸ் பண்ணிடாமல் வழிபாடு செய்யுங்க. இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒருத்தருடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.